அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புதல் குறித்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் வாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்கள் 10 ஆண்டுகளாகவே நிரப்பப்படாமல் இருந்தது. இந்த நிலையில 2025 போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு ஒரு அரசாணை பெறப்பட்டு அதுல பாத்தீங்கன்னா நிரப்புறதா முடிவுகள் செஞ்சாங்க. அந்த அரசாணையின்படி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நாங்கள் அதிக அளவு நிரப்புவோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ போக்குவரத்து கழகம் இந்த டிஎன்எஸ்டிசி இதுதாங்க ரொம்ப ரொம்ப நாளாக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம். போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பு எப்போ சார் வரும்? இன்னொருத்தர் கேட்குறாரு, போக்குவரத்து கழகத்தில் எக்ஸாம் எழுதி முடித்தா ரிசல்ட் எப்போ வரும்? அப்படி எல்லாமே பல தரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் வந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் போக்குவரத்து கழகங்கள் ஊழியர்களுக்கு பணிச்சுமை நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கு. இதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்ற நிதர்சனமான உண்மையான தகவல். ஸோ டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்னா, போக்குவரத்து கழகத்தில் நிரப்பணும் அப்படின்னா முக்கியமான தகவல்கள் நடக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டரை எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் வெறும் 2000 பேர் நிரப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அந்த அறிவிப்பு பிரகாரம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வெளியிட்டு தேர்வுகள் எல்லாமே நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆனால் டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும்தான் நாங்கள் எடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுப்பாங்க. அவங்க என்ன டிரைவர் கம் கண்டக்டர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். ஒருவேளை ஆள் இல்லாத பட்சத்தில் அவங்கள டிரைவர் ஆகுவோம், இல்லாத பட்சத்தில் அவங்கள கண்டக்டர் ஆகவும் மாற்றிக்குவோம் அப்படின்றது அவங்களுடைய டிஎன்எஸ்டிசியோடைய செயல்முறைகளில் இதுவும் ஒன்று. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் தேர்வு முடிவுகள் டிஎன்எஸ்டிசியோடைய டிரைவர் கண்டக்டர் உடன் தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும் அப்படின்ட்டு பல தரப்பட்ட ஊழியர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தேர்வு முடிவுகள் எப்போ வெளியாகும் அப்படின்னு பார்த்தா இந்த ஆகஸ்ட் இறுதி மாதத்துக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் இந்த பணியிடங்களை வேக்கன்சிஸ் உயர்த்த போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நிச்சயமாக டிரைவர் கண்டக்டருடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது மக்களே. அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 மார்க் 70 மார்க் வாங்கினாலே போதும், உங்களுக்கு பணி வாய்ப்பு நிச்சயமாக உங்கள் கதவை தட்டும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டருக்குண்டான ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிசி கட் ஆஃப் 2025 ஆஃப்டர் ஆன்சர் கீஸை பொறுத்த வரைக்கும் ஜிடிக்கு டிரைவர் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா 80 மதிப்பெண்கள் கண்டிப்பாக தேவை டிரைவர் கேட்டகரிக்கு. அதுவே கண்டக்டர்னா 81 85 வரைக்கும் தேவை. டிரைவர் கம் கண்டக்டர்னா 75. தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக 20 மதிப்பெண்கள் பெற்றிருத்தல் அவசியம். அடுத்து பிசி பார்க்கலாம். டிரைவர் 75, கண்டக்டர் 76, டிரைவர் கம் கண்டக்டர் 70. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 20ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் டிரைவர் 76, கண்டக்டர் 77, டிரைவர் கம் கண்டக்டர் 75, தமிழ் எலிஜிபிலிட்டி 20ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியை பார்க்கலாம். டிரைவர் 71, கண்டக்டர் 74, டிரைவர் கம் கண்டக்டர் 73, தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 20 மதிப்பெண்கள் கட்டாயமாக இருத்தல் அவசியம். அடுத்து எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். டிரைவர் 70, கண்டக்டர் 69, டிரைவர் கம் கண்டக்டர் 67ங்க. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். டிரைவர் 68, கண்டக்டர் 66, டிரைவர் கம் கண்டக்டர் 66ங்க. எஸ்டி கேட்டகரியை பார்க்கலாம். டிரைவர் 67, கண்டக்டர் 66, டிரைவர் கம் கண்டக்டர் 64ங்க. பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக வச்சிருத்தல் அவசியம். பிஎஸ்டிஎம் உள்ளவர்களுக்கு மதிப்பெண்கள் கம்மியாக தாங்க இருக்கும். டிரைவருக்கு 65, கண்டக்டர் 65, டிரைவர் கம் கண்டக்டருக்கு 65ங்க. எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் முன்னுரிமை பட்டியலில் வரவங்களுக்கு
டிரைவருக்கு 60, கண்டக்டருக்கு 60, டிரைவர் கம் கண்டக்டர் 60, இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி 20 கண்டிப்பாக உள்ள இருந்தால் தான் அந்த 60 செல்லுபடியாக. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.